இன்னைக்கு என்ன ரொம்ப போர் அடிக்குது? டெய்லியும் பிரச்சனையோடய வாழ்ந்து பழகி பிரச்சனை இருக்கவே முடியலையே. அடி ஏன் அப்படி கத்திக்கிட்டு ஓடியார? மெதுவா வர வேண்டியதானே. மாமி, என் புருஷன் என்னைய போட்டு அடிக்கையா மாமி? வந்து என்னன்னு கேளுங்க மாமி. ஏய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீதான் அவனை போட்டு மொத்துன்னு மொத்துவ. அவன் உன்னை அடிச்சானாக்கும் அதை நான் நம்பணுமா? ஏண்டி? இல்ல மாமி, எப்பவும் நான் தான் இருந்தாலும் அடிப்பேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, என்னைய போட்டு அடின்னு அடிக்கிறியா மாமி? என்னன்னு வந்து கேளுங்க மாமி. இருடி, நானே அவனை கூப்பிட்டு என்னன்னு கேக்குறேன். டே அர்னால்டு, இங்க வாடா. மாமி மாமி மாமி, என்ன மாமி கூப்பிட்டீங்களா மாமி? சொல்லுங்க மாமி. அடியே, என்னடி உன் புருஷன் இத்தனை மாமி போட்டுக்கிட்டு இருக்கான்? மண்டமொழிய கலங்கடிச்சிட்டியா அடிச்சு? ஏன் மாமி, இவன் என்னைக்கு நல்லா பேசினான்? எப்பயுமே பேசினதே தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு கேளுங்க. நிக்கிறத பாரு, மொழிய பாரு. ஏன் அர்னால்டு, உன் பொண்டாட்டியை போட்டு இந்த அடி அடிச்சு வச்சிருக்க? மாமி மாமி மாமி, இவ செய்யற விஷயம்லாம் எனக்கு பிடிக்கல மாமி. கொஞ்சம் கூட பிடிக்கல மாமி. எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்க மாட்டா, வெளியே நின்று யாரு கூட பேசிக்கிட்டே இருக்கா மாமி. அதை ஏன்னு கேட்டேன், கோவப்பட்டா. அதான் 4 விட்டுன்னு விட்டேன். டே அர்னால்டு, இதுக்கு அப்ப இவ்வளவு கோவப்படுற? ஏன்டா நீ வேற? அவ ஒரு குழந்தை மாதிரிடா, எல்லாத்திட்டும் இப்படிதான் பேசுவா. என் மயன் கமலு அவன்கிட்ட கூட இப்படிதான் நின்று பேசிக்கிட்டே தான்டா இருப்பா. மாமி மாமி, ஒரு மொட்டை தலை எங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கானே, அவனா மாமி? அவன் கூட பேசினது தான் மாமி அடிச்சேன். அந்த மொட்டை தலை தான் மாமி எப்ப பார்த்தாலும் இவள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். பொறுக்கி பாய மாமி. இந்தயா தள்ளி நில்லையா? அவரை பத்தி தப்பா பேசாத சொல்லிட்டேன். கமல் சார்லாம் ரொம்ப நல்லவரு, உனைய மாதிரி கிடையாது. ஏண்டி நிசா, இங்கிட்ட ஒரு நிமிஷம் திரும்பேன். ஏண்டி, புருஷங்காரன்ட்டே போய் அடுத்தவனை நல்லவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, நல்லா விளங்க முடி குடும்பம். மாமி மாமி, பாருங்க மாமி எப்படி எல்லாம் பேசுறான்னு. அடுத்தவனை நல்லவேங்கிறா, வீட்டுல இருக்க புருஷனை கெட்டவேங்கிறா. அப்புறம் இவளை அடிக்காம கொஞ்சம் வா செய்வேன் மாமி. சொல்லுங்க மாமி. ஏன்டா அப்படி திக்கி தானே பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்காதான் பேசேன்டா. நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்க, உன் பொண்டாட்டி அப்புறம் அடுத்தவன்ட்ட தான் போய் பேசுவா. நீ பேசுறது எனக்கே பிடிக்கல. எப்படிதான் அவ இத்தனை வருஷமா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காளா தெரியலடா. ஏன் மாமி, 5 நிமிஷத்துக்கே நீங்க இந்த பாடுபடுறீங்களே? நான் இந்த ஆள் கூட என்ன பாடுபட்டிருப்பேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமி. நீ வாய முடி, நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அவன் அடிச்சதுலையும் தப்பு இல்லடி. மாமி மாமி, என்ன பார்த்தா பாவமா தெரியலையா மாமி? இவளுக்கு நீங்க நியாயம் சொல்றீங்களே மாமி. இவ ஒரு மோசமானவ மாமி, இவ ஒரு கெட்டவ மாமி. இவளை நான் விட மாட்டேன் மாமி. இவளை இன்னைக்கு அடி வெளுன்னு வெளுக்க போறேன் மாமி. தவன் துவைக்க போறேன் மாமி. உங்க வீட்டு கொடியில வந்து காய போடுவேன் மாமி. மாமி மாமி. அர்னால்டு, எங்க வீட்டு கொடியில காயப்படாத. எங்க வீட்டுல துணி காயப்பட்டிருக்கோம். ஏத்த வீட்டு கொடி காலியா இருக்கு, அங்க வேணா காயப்படு. ஏன் மாமி, அப்ப கூட கமல் சார் வீட்டுல என்னை காயப்பட மாட்டீங்கல்ல? அடியே நிசா, ஏண்டி இன்னமும் நீ திருந்தலையா? அவங்க வீட்டு கொடியில உன்னைய காய போடணுமா? அந்த மொட்டை உனக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டானா? உன்னைய இப்ப என்ன பண்றேன் பாருடி. என்னையா பண்ணுவ? என்ன அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். உன்னை கொன்னு புதைச்சிருவேன் பாத்துக்க. ஐய, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னே அவ்வளவுதான். கொலைகேஸ்ல நம்மளும் சேர்ந்து உள்ள போக வேண்டியதான். முதல்ல இந்த இடத்த காலி பண்ணணும்ப்பா. அடியே நிசா, ஏண்டி அவன் தான் பேசுறானா, நீயும் கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா தான் இருறேன். என்ன மாமி பொறுமை? நீங்க வேற. அன்னை தெரசாவோட நான் எவ்வளவு பொறுமையா இருப்பேன் தெரியுமா? என்னையவே இந்த பாடுபடுத்துறியான். இவன் இன்னைக்கு தலைய சீவாம விட மாட்டேன் மாமி. அடியே நிசா, ஏன் தலைய சீவிடுவியா நீயே? சீப்பு தரேன், சீவிடி. வாய் ரொம்ப பேசின உன்னை தொலைச்சு உரிச்சு வேண்டி. நான் சாதாரண புருஷன் இல்ல, ரவுடி புருஷன், தெரிஞ்சுக்க. மாமி, இங்க பாருங்க மாமி, அடிக்கிறேன்னு எங்க அண்ணன் குத்தி விட்டியா மாமி? இவெல்லாம் அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு மகனா பிறந்து கொடுமையதான் மாமி அனுபவிக்க போறான். அடியே, அவன் உன்னை கண்ணை குத்துனதையும் தப்பே இல்லடி. இன்னொரு கண்ணையும் சேர்த்து குத்தி விடுற அர்னால்டு. இவ்வளவு அடி வாங்கி உன் வாய் என்ன அடங்கலேடி? மாமி, நீங்க பெரியவங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட போய் நியாயம் கேட்கலான்னு வந்தேன் பாருங்க மாமி. என்னைய சொல்லணும் மாமி, உங்க மைண்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் இப்படி சண்டை போட வைக்கிறீங்க. ஏண்டி, நான் பாட்டுல 7 ரோட்ல தான் நின்றுட்டு இருந்தேன். நீ தான் வந்து என் புருஷன் என்னை அடிக்கிறா மாமி, வந்து என்னன்னு கேளுங்கன்னு. இப்ப கடைசியில என்னையவே சொல்றியா? ஏண்டி, உன் பிரச்சனைக்கு வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். எட்டி உதச்சேன், 8 தாண்டி விழுந்துருவ. ஒழுங்கா ஓடி போயிரு சொல்லிட்டேன். மாமி மாமி, என் பொண்டாட்டி எதுக்கு மாமி தேவையில்லாம திட்டுறீங்க? அவளை நீங்க எப்படி எட்டி வைக்கலாம்? நான் தான் எட்டி வைப்பேன் மாமி. 1000 இருந்தாலும் அவ என் பொண்டாட்டி. அடிக்கிறதுக்கு எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. மாமி மாமி, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க மாமி. என் பொண்டாட்டி வையாதீங்க மாமி. அர்னால்டு, ஓங்கி ஒரு குத்து விட்டேன்னு வச்சுக்க, உன் கண்ணாமொழி 2 ரோட்ல வந்து விழுந்துரும். மரியாதையா இருந்துக்க சொல்லிட்டேன். ஏன் மாமி, எங்க வீட்டுக்காரர் எதுக்கு மாமி தேவையில்லாம வைக்கிறீங்க? அவரை நான் மட்டும்தான் அடிப்பேன், திட்டுவேன். மத்தவங்க எல்லாம் திட்டக்கூடாது. யோ, உனக்கு என்ன அந்த பொம்பளைட்ட பேச்சு? நீ வீட்டுக்கு போயா, நான் வரேன். அடியே நிசா, 1000 இருந்தாலும் சண்டை நமக்குள்ளே தாண்டி இருக்கணும். நான் வீட்டுக்கு போயிருக்கேன். இந்த பொம்பளை எல்லாம் பேசாத. நீ வீட்டுக்கு வா, அங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இந்த பொம்பளை வீட்டு பக்கத்துல இனிமேல் போகாத. நான் வீட்டுக்கு போறேன், நீ வா பின்னாடி. மாமி, இனிமேல் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் மாமி. நீ ஒரு கெட்ட மாமி. நான் போயிட்டு வரேன் மாமி. ஏண்டி, உன் புருஷன் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கான்? என்னை கெட்ட மாமின்ட்டு போறேன்? ஆமா, அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. நீங்க கெட்ட மாமி தான். எங்களை சேர்த்து வைங்கன்னு வந்து உங்கள்கிட்ட சொன்னா நீங்க எங்களுக்குள்ள சண்டையில இழுத்து விடுறீங்க. நீங்க கெட்ட மாமி தான் மாமி. எந்திரி, மரியாதையா வாய முடு. இன்னொரு வார்த்தை நீ பேசின கள்ளி பானையில தூக்கி முக்கி விட்டுறேன் பாத்துக்க. மரியாதையா ஓடி போயிரு சொல்லிட்டேன். சே, அடுத்த குடும்பத்தை பிரிக்கன்னே இப்படி அலையறீங்களே மாமி. இப்படியா இருப்பீங்க? உங்களை மாதிரி இன்னும் 2 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகமே பிரிஞ்சு அழிஞ்சு போயிரு மாமி. நீங்க நின்ன இடத்துல நின்னா கூட பாவம் மாமி. சே, நான் போயிட்டு வரேன். இன்னும் உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது. இந்தாடி நில்றி. நிசா நில்லு, நின்னு பேசிட்டு போடி. அடுத்த தடவை இங்கிட்டு வந்த மூஞ்சி முகையெல்லாம் உடச்சு விட்டுறேன் பாத்துக்க. புருஷன் முன்னாடி என்ன விளாண்டுட்டு இருக்கீங்களா? பாருங்க மக்களே, அடுத்த என் குடும்ப பிரச்சனைய நம்ம கிட்ட தீர்த்து வைங்கன்னு கொண்டு வருவாங்க. நம்ம ஏதாவது கருத்து சொன்னோம்னா நம்மளையே பழி சொல்லிட்டு போறாங்க. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது.
சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே. இன்னைக்கு என்ன ரொம்ப போர் அடிக்குது. டெய்லியும் பிரச்சனையோட வாழ்ந்து பழகிட்டோம். மாமி, பிரச்சனை இல்லாம மாமி, இருக்கவே முடியலையே. மாமி அடி ஏன் அப்படி கத்திக்கிட்டு ஓடியார? மெதுவா வர வேண்டியதானே. மாமி, என் புருஷன் என்னை